வணக்கம். இது கேள்விக்களம். தமிழக உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி மேகாலயாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக சர்ச்சை வெடித்திருக்கிறது. 237 வழக்கறிஞர்கள் கண்டன கடிதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நியாயமற்ற வகையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. நேற்று 20க்கும் மேற்பட்ட மூத்த வழக்கறிஞர்கள், புகழ்பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் கண்டன கடிதத்தை எழுதியிருந்தார்கள். நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பது வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவருடைய திறமையை, நேர்மையை, சட்ட அறிவை ஆராய்ந்து பார்த்து நீதிபதிகளாக அவர்களை பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பணியையும் சிஜே தான் செய்கிறார். எனவே ஒருவரை ஆய்வதற்கு 2 ஆண்டு காலமாவது இந்த பதவியில் நிரந்தரமாக ஒருவர் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் என்பது இருக்க வேண்டும் என்பது அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அரசியல் வட்டாரத்திலும் கூட இந்த நடவடிக்கை ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வாயிலில் பல வழக்கறிஞர்கள் திரண்டு போராட்டம் ஒன்றையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த இடமாற்றம் என்பது வெளிப்படையாக, நேர்மையாக, நியாயமான வகையில், ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இல்லை என்பது அவர்களது கருத்து. இப்படியான விமர்சனம் ஏன் எழுகிறது? இந்த நீதிமன்றம் 75 நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலிருந்து சின்னஞ்சிறு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்புவது என்பது தண்டனை போல கருதப்படுகிறது. அப்படியான ஒரு நடவடிக்கை எதனால்? கொலிஜியம் என்கிற ஒரு அமைப்பு வெளிப்படையாக, நியாயமாக நடக்கிறதா? அதனுடைய பரிந்துரைகள் நீதித்துறையின் மீது, நீதி பரிபாலனத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்ற பல வினாக்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திரு என்ஜிஆர் பிரசாத் அவர்கள், வழக்கறிஞர் திரு எம்எல் ரவி அவர்கள், வழக்கறிஞர் திரு விஜயகுமார் அவர்கள், வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், இவர்களோடு பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். ஒரு அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் விஜயகுமார் அவர்கள்ட்ட ஒரு கருத்தை கேட்கணும். இந்த போராட்டம் அப்படின்ற ஒன்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இடமாற்றம் அப்படின்றது ஒரு ரொட்டீன் டிரான்ஸ்ஃபர். கொலிஜியம் யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. அவங்க வழக்கமாக நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, நீதிபதிகளை பரிந்துரைக்கிறாங்க, நீதிபதிகளை இடமாற்றம் செய்கிறார்கள். ஏன் சில நடவடிக்கைகள் மட்டும் விமர்சனத்துக்கு ஆளாகிறது? இதில் நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க? இது எப்படி ஒரு ரொட்டீன் டிரான்ஸ்ஃபராக நீங்கள் கணக்கில் எடுக்க முடியும்? அவங்களே என்ன சொல்கிறாங்க, செப்டம்பர் மாதம் நடுவில் முடிவு பண்ணோன்னு சொல்கிறாங்க. அதை திடீர்னு இப்போ அறிவிக்கிறாங்க. இந்த 1.5-2 மாதம் மூடி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உச்சநீதிமன்ற கொலிஜியத்துக்கு இருக்குமானால் அதை விட ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை என்ன இருக்கு? இந்த முடிவை எடுத்து 1.5 மாத காலம் ரகசியமாக வச்சிருக்காங்க. அதுவே ஒப்பேக். இட் இஸ் ஒப்பேக். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கு நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, எனக்கு கடமை என்னென்னா, இன்றைக்கு இந்திய நீதித்துறையுடைய மாபெரும் விடிவெள்ளி கிருஷ்ணய்யருடைய பிறந்த தினம். மிகப்பெரிய முக்கியமான வழக்குகளில் முக்கியமான ஜட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்காக நின்ற ஒரு மாபெரும் மனிதனுடைய பிறந்த தினம் என்று அன்றைக்கு இந்த விவாதம் நடக்கிறதை நான் சிறப்பாக கருதுகிறேன். ஏன்னா நீதித்துறை சுதந்திரம் என்பது மிக முக்கியம். அரசியல் சட்டம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் தனி சுதந்திரமான உரிமைகளை கொடுத்துருக்கு. ஒருத்தருடைய உரிமையில இன்னொருத்தர் தலையிடவே முடியாது. அப்படி தலையிட்டால் எந்த நீதிபதியுமே சுதந்திரமாக, ஆணித்தரமாக, வெளிப்படையாக, பயம் இல்லாமல் எந்த நீதியும் வழங்க முடியாது. ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் வரும்போது, ஒரு உச்ச நீதிமன்றத்திலையோ உயர் நீதிமன்றத்திலையோ வரும்போது டிவிஷன் பெஞ்சாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம். அந்த பெஞ்சு தான் சுப்ரீம். அவர்கள் சட்ட விதிமுறைகளை பின்பற்றி யாருக்கும் அஞ்சாமல் தங்களுடைய மனசாட்சிப்படி வழக்கினுடைய தன்மைகளை பொறுத்து நீதிபதியை துணிவாக வழங்கணும். இந்த 10 மாத காலத்தில் சஞ்சய் பானர்ஜி அவர்கள் யாருக்கும் அடிபணியாமல், யாருக்கும் அஞ்சாமல், வெளிப்படையாக துணிவாக நீதி வழங்கி இருக்கிறார்கள் எங்களுடைய பெரும்பான்மை வழக்குகளுடைய கருத்து. அதனால் இந்த
திடீர் உத்தரவு வந்தோடனேயே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு, சமூக அர்ப்பணிப்புள்ள வழக்கறிஞர்களுக்கு, நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இது. ஏன் இவ்வளோ ஒரு திரைமறு வேலையில் இது நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லாரும் மனதில் எழுந்தது. அதனால ஸ்பான்டேனியஸாக எதிர்ப்பு எல்லா இடத்துலேருந்து வந்தது. இது வந்து சுப்ரீம் இந்த கொலிஜியத்தினுடைய இந்த முடிவு என்பது எந்த வகையிலையுமே நியாயப்படுத்தாத முடிவு என்கிறதா எங்களுடைய இந்த பொதுவாகவே கொலிஜியம் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவங்க வந்து இன்ன காரணத்திற்காக ஒருவரை நீதிபதி ஆக்குறோம் அப்படின்னு சொல்றதில்ல. இடமாற்றம் செய்யும் போதும் வெளிப்படையாக அந்த காரணங்களை பொதுவெளியில் வைக்கிறதில்ல. சில நேரங்களில் சில குறிப்புகளில் பேஸ்ட் ஆன் ஐபி ரிப்போர்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சம் இன்புட்ஸ் அப்படின்ற வார்த்தையோடு விட்டுறாங்களே தவிர அது ரிஜெக்ஷனுக்கு சொல்றாங்களே தவிர ஒருத்தரை பரிந்துரைச்சு நிராகரிக்கும் போது அதை சொல்றாங்களே தவிர மற்ற இடங்களில் இந்த வெளிப்படைத்தன்மை இருக்கிறது இல்லை. நான் வந்து ஒரு ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடந்த 15 வருடமாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்களும் எங்கள் இயக்கங்களை சார்ந்தவர்களும் நீதித்துறையுடைய வெளிப்படைத்தன்மைக்காக, நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காக பல்வேறு இயக்கங்களை நடத்தியுள்ளோம். ஒவ்வொரு தடவையும் நீதிபதிகள் நியமனம் வரும்போது வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது. நீதிபதிகள் மாற்றும் போது வருகிறது. நீதிபதிகளை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக மாற்றும் போது வருகிறது. ஒரு விஷயம் சொல்றேன். பால் வசந்தகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மிக நேர்மையான நீதிபதி, காஷ்மீரில் தலைமை நீதிபதியாக போனார். அவருக்கு எலிவேஷன் மறக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இங்கே இருந்தது. நாங்கள் நீதிமன்றத்துக்கு அவர் போயிருக்கணும், போகல. ஏன் இதுவரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நாங்கள் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை எழுப்பி விட்டு உச்ச நீதிமன்ற கொலிஜியத்தை போய் நேரடியாக பார்த்தோம். ஆவணம் செய்கிறோன்னு சொன்னாங்க, ஒன்றுமே நடக்கலை. அதுக்கு அடுத்து தகிலாரமணியினுடைய திடீர் மாற்றம் வந்தது. அப்போது மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்தது. வந்து அதுக்கு பின்னால் அது அமைங்கி போனது. இப்போ சிவஞானத்தினுடைய டிரான்ஸ்ஃபர் எடுத்துங்க. ஒரு 10 வருட காலத்துக்கு மேலாக வந்து அமைதியாக எல்லா தரப்பினரையும் கேட்டு எந்த சர்ச்சையும் இல்லாமல் நீதி வழங்கிய ஒரு மூத்த நீதிபதி சிவஞானம் அவர்களை மாற்ற வேண்டிய காரணம் என்ன? இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து யாருமே வெளியே வர முடியாதனால வந்து அது சிவஞானம்னுடைய மாற்றத்துக்கு கூட யாரும் அந்த உடனடியாக கேள்வி கேட்க முடியல. கொரோனா பேரிடர், இந்த மழை இதெல்லாம் இருந்ததுனால யாருமே அந்த நேரத்தில் கூட வெளியே வர முடியல. நீங்க சொல்றது ஒண்ணு, இது ரொட்டீனான டிரான்ஸ்ஃபர் இல்ல. ரெண்டாவது, ஒரு ரகசியமான முறையில் இது நடந்திருக்கு. 1.5 மாத காலம் ஏன் வந்து கிடப்புல வச்சிருந்துட்டு இப்ப திரைமறைவில் அதை செய்யறாங்கன்னு ஒண்ணு. மூன்றாவது, ஒரு நீதிபதி இவரை பொறுத்தவரையிலும் துணிச்சலாக நேர்மையாக யாருக்கு அஞ்சாம தீர்ப்பு சொன்னார். பல பொதுநல வழக்குகளில் சரியான தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். அது இந்த ஏரிகள் ஆக்கிரமிப்பு வழக்காக இருந்தாலும் சரி, இந்த கொரோனாவில் எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்டதும் சரி, இந்த மொழி நீங்கள் கொல்லப்புறமாக வந்து இந்திய திணிக்கிறீங்களா கேட்டதும் சரி, இல்லை வந்து இந்த செக்யூலர் பிரின்சிபிள்ஸுக்காக அவர் வந்து அளித்த தீர்ப்புகளும் சரி, எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய தீர்ப்பு. அதனால தான் இப்போ ஒரு கொந்தளிப்பு இருக்குது. ஏன் இந்த மாதிரி 10 மாதம் வந்து உட்கார்ந்தவரை இன்னும் அவருக்கு 2 வருஷம் டெனர் இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி அது என்ன பந்தாடு களமா? நீதிபதிகளை மாற்றக்கூடியங்கிறது அது அந்த ஒப்பேக்னஸ், அது பந்தாடு களமாக மாறக்கூடாது. அது மட்டும் இல்லை, நீதித்துறையை உலை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் மாறக்கூடாது. ஒன்றிய அரசுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இன்கன்வீனியன்டான சில கேள்விகளை எழுப்பினாரு, விமர்சனங்களை முன்வைத்தார். எழுப்பினாரு. யாரும் வேற துணிச்சலை எழுப்பலையே. அப்போ வந்து அந்த சூழ்நிலையில் அந்த கேள்விதான் இந்தியாவில் வந்து இந்த பல்வேறு அதை எல்லாருமே அதை வயலேட் பண்ணும்போது, எலெக்ஷன் கமிஷனே அதை வயலேட் பண்ணும்போது, ஏன் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற வயலேட் பண்ணும்போது துணிச்சலான அந்த கேள்வி கேட்டது தான் எல்லாருக்குமே வந்து ஆமாம் நாமும் இந்த கோவிட் ப்ரொப்போசலை ஒழுங்காக கடைபிடிக்கணும்னு ஒரு உணர்வை ஏற்படுத்தியா இல்லையா? ஒய் 302 cannot be imposed ஒரு கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. அது எல்லாருடைய கண்ணையும் கொடுத்துச்சு. சரி, நான் திரு தமிழ்மணி அவர்களை கேட்கணும். சார், இதில் வந்து நியாயமான சில கேள்விகளை எழுப்பினவர், யாருக்கும் அஞ்சாம நேர்மையாக பணியாற்றின ஒரு நீதிபதியை இன்னமும் 2 ஆண்டு காலம்தான் அவர் ஓய்வு பெறதுக்கு இருக்கிற நேரத்தில்
அப்ரப்டா 10 மாசத்துல அனுப்புறது ஏன்? இதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, நியாயமா இல்லை, அது அதிர்ச்சியை தருகிறது அப்படின்றது திரு விஜயகுமார் அவர்கள் முன்வைக்கிற ஒரு வாதம். அதோட சேர்த்தே நான் கேட்க விரும்புறது, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதோட இன்னொருத்தர பண்டாரி என்கிற ஒரு நீதிபதியை அலகாபாத் நீதிமன்றத்திலிருந்து இங்கே கொண்டு வராங்க. ஆனால் இடமாற்றம் செய்திருக்கிறாங்க. தலைமை நீதிபதி போனால் இன்னொரு தலைமை நீதிபதி வரணும். ஆனால் அவர் பொறுப்பு நீதிபதியாக வரப்போகிறார். அவர் கொஞ்ச நாளில் தலைமை நீதிபதியாக ஆகப் போகிறார். இந்த இதில் எதுவுமே ஒரு வெளிப்படைத்தன்மையும் லாஜிக்கும் இடிக்குது அப்படின்றது பலர் முன்வைக்கக்கூடிய விமர்சனம். உங்கள் பார்வையில் சார், எந்த டிரான்ஸ்ஃபர்லையும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது சட்டம். பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம். தமிழ்மணி அயோக்கிய டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தமிழ்மணி ரொம்ப திறமையானவன், இன்னொரு இடத்துல நிலைமை சீர்கட்டு இருக்கு, தமிழ்மணியான ஒரு திறமையான, உடனே தமிழ்மணி இவ்வளவு திறமைன்னு சொன்னீங்களே ஏன் அவனை அந்த இடத்துல நிலைமையை தமிழ்மணி திறமையான தமிழ்மணி சீர் செய்ய முடியும் நினைச்சாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா டிரான்ஸ்ஃபருக்கும் அடங்கும். நான் இவரை பற்றி பேசலை, புரிஞ்சுக்குங்க. ரைட். செப்டம்பரில் அது மறைச்செல்லாம் வைக்கப்படலை, எல்லா பத்திரிகைகள்லையும் அப்பயே வந்துருச்சது. இவர் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தார்னா, மேகாலயா வேண்டாம், எனக்கு ரொம்ப கௌரவ குறைவு, வேற இடம், இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது சார். நான் சொல்கிறது மறைபொருள் செய்தி அல்ல, வேற, அது நியாயம். நான் அவரை ஒன்றும் தப்பாக சொல்லலை, கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் ஒரு மாதம் அது தாமதமானது. 2 3 இவர் ஹானஸ்ட். நான் எனக்கு அதில் 2வது கருத்தே கிடையாது. நேர்மையானவர்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. 100% நான் என்டார்ஸ் பண்ணுறேன், அவர் நேர்மையானவர், அதில் எனக்கு ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நீதித்துறை எனக்கு அவர் நேர்மையானதுங்கிறதுல எப்படி 1% சந்தேகம் கூட இல்லையோ, அதே மாதிரி நீதித்துறையினுடைய, குறிப்பாக ஒரு சார்ட்டர்டு ஹைகோர்ட்டான மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மரியாதையும் புகழையும் தினம் தினம் தேடி தேடி கெடுத்தார். அவருடைய கொஞ்சம் கூட யோசிக்காத பேச்சு, உங்களை வச்சுக்கிட்டு உங்ககிட்டயே நான் பதில் சொல்லிருக்கிறேன். என்கிட்ட கூட போயிட்டு காமிக்கிறேன். என்ன ஏகே ராஜன் கமிஷன் போட்டிங்களே, சுப்ரீம் கோர்ட்டில் லீவ் வாங்கினீங்களா? நான் இருந்திருந்த அரசாங்க வக்கீல எஜமா, மன்னிச்சுங்க, நான் தான் அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ண எஜமா, அது எந்த ப்ரொவிஷன் சொன்னீங்கன்னா எஜமா, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ப்ரொவிஷனில் ஒரு பெட்டிஷன் போட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ரைட். அதையாவது அதை ஃபாலோ பண்ணி திடமாக நின்னா, அந்த கமெண்டெல்லாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டுடைய ரைட், அதை ஏற்றுக்கிறது. வழக்கின் போக்கில் 2 கேள்வியை கேட்குறாங்க. ஏகே ராஜன் கமிட்டியை எந்த இதில் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டுட்டு போட்டிங்களான்னு கேட்டாங்க. சப்சிக்வெண்டா அதுக்கு எதிராக போட்ட பிஜேபியோட வழக்கை அவர் தள்ளுபடி தான் செஞ்சாரு. எக்ஸாக்ட்லி. கோர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதுதான் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ல அட்மிஷன் அன்னைக்கு இந்த கேள்வி அவர் கேட்டார். சரி, அட்மிஷன் அன்னைக்கு அதை கவுன்சில் மிஸ்லெட் த கோர்ட். நான் இன்னும் சொல்றேன், சில நேரங்களில் நீதிபதிகள் கவுன்சில் சொல்றதை அப்படியே எடுத்துக்குவாங்க. அது எடுத்ததுனால வந்த கோளாறு அது. சார், அவருக்கு அது எந்த வகையில் அதனால மாற்றமா? அது எந்த வகையில் ஹைகோர்ட்டுடைய பெருமையை குறைச்சிருது? என்ன சொன்னேன், இந்த முடிச்சிடுறேன் சார். ஒன்று சொல்லியிருக்கிறேன், நீங்களே கேட்டீங்க, உங்கள்கிட்ட 2 மாதத்துக்கு இந்த பதிலை நான் சொன்னேன். சரி, ஃபைனல் டிஸ்போசல் போனப்ப கம்ப்ளீட்டா சமர்சால்ட் மாத்தமா விஷயங்களை கேட்டு நான் முடிச்சிடுறேன் சார். தயவு செஞ்சு நேரத்தை தள்ளி எடுக்காதீங்க, எனக்கு நேரம் இல்லை. கேட்டு தெரிஞ்ச பிறகு மாத்துறதுல என்ன எந்திரிச்சு போயிட்டு நீங்களே பேசுகிறீங்களா? ப்ளீஸ், ஒரு வக்கீல் அந்த மரியாதையை காப்பாத்துங்க. அவரமா நீங்க நடந்துக்க கூடாது. இது மாதிரி தான் அவர் பண்ணாரு. அதனால தான் அவரோட பர்சனல் தாக்குதலுக்கு போக பர்சனலே இல்ல சார். நான் அவர் ஏதாவது தனியா இல்ல. அது 2வது என்ன பண்ணாரு, அது 1 ஒரு வாரத்துக்கு முந்தி சொன்னார், நீங்க வெள்ளத்துக்கெல்லாம் அரசாங்கம் தான் காரணம், கண்டெம் நோட்டீஸ் 1 வாரத்தில் உங்க நடவடிக்கை எடுக்க போறேன், சிஓ மோட்டோ கண்டெம். இதை யார் அவர் மிஸ்லீட் பண்ணது? அவர் எப்படி ஏமாந்தார்? ஒன்றுக்கு ஏதோ மிஸ்லீட் பண்ணாங்களாம். அது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படி மிஸ்லீட் பண்ணி பேசக்கூடாது. என்ன சார் கேட்டார், 2015 வெள்ளம் வந்துச்சு, 6 வருஷம் ஆச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த 6 ஆண்டு காலத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? 100% ரைட். அத நான் கேக்குறது குத்தம் அல்ல. ஓ மேல சிஓ மோட்டோ கண்டெம்ட் எடுப்ப எல்லா பேப்பர்லயும் இருக்கு. நீங்க அந்த வரியை விட்டுட்டீங்க சார். அவருடைய கடமை கேட்கணும் சார். எனக்காக தான் அவர் கேட்கிறார். நான் தான் பாதிக்கப்பட்டவன். மக்கள் கேட்க வேண்டிய கடமை. அடுத்த இந்த மிரட்டுறது இருக்கு பாருங்க, அது
முந்தா நாள் ஒருத்தர் வக்கீல் போயிட்டு கேஸை போடுறான் கண்டம்டு இல்லையா, நல்லா நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, எதுக்கு கண்டம்டு? இது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மரியாதையும் அவர் மரியாதையும் குறைத்து விட்டது. எலெக்ஷன் கமிஷன் இவரை மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, முனிசிபாலிட்டி இல்லை சார். அவங்க செய்தது தவறுன்னு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. அவருக்கு நோட்டீஸ் கொடுங்க, இன்னென்னது ஏண்டா நீ பண்ணனா, இன்னென்னது ஏண்டா நீ இப்படி கேளுங்க, அவன் பதிலை கேட்டுக்கிட்டு ஒரு முடிவெடுங்க, ஜட்மெண்ட் கொடுங்க. யாருமே தவறு சொல்ல முடியாது. உங்களை கொலகேஸ் போடுவேன். ஆமா, உங்க மேல திருநாட்டு ஏன் போடக்கூடாது, அவ்வளவு பெரிய கிரைம் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் சொல்றாரு. அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் கூட அவங்க போனாங்க. யாரு சொல்ற அப்சர்வேஷன் முக்கியம்? நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம் சார். அதுக்கு நீங்க சொல்றது சொல்றதுதான் சார் முக்கியம். அவர் சொல்ல வேண்டியது சொன்னாரு. பொறுப்பு இல்லாம பேசுறாரு. அது பொறுப்பு. அவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, நான் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிங்க, ஒரு கொலகேஸ் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கிறாரு அப்படின்னு. ஜனங்க செத்துட்டே இருக்காங்க, அதனால கேட்கிறாரு. சரி, ரைட். அதனால உங்க பாயிண்ட் அவர் நேர்மையானவர். ஆனா அவர் எழுப்பின சில கேள்விகள் ரெண்டு யாருடைய டிரான்ஸ்ஃபருக்கும் காரணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க உட்கார்ந்துருக்காரு பிரசாத், அவரும் நானும் தான் சீனியர் மோஸ்ட். அவரும் இஸ்மாயிலுக்கு போராடினாரு, நானும் போராடினேன். 1981 40 வருஷம் ஓடி போயிடுச்சு. அவர் தொடர்ந்து கேட்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு தகவலை சொல்றேன். இந்தியாவில் அவர் இன்னைக்கு போராளியாவே தொடர்ந்து 40 வருஷம் கழிச்சு வந்து வீதியில நிக்கிறாரு. இன்னைக்கு போராடி மறுக்கல சார். அவர் அதை ஒட்டித்தான் நான் சொல்றேன். இந்தியாவிலேயே நான் ஒருத்தன் தான் ரெசல்யூஷன் போட்டேன், எந்த நீதிபதியையும் வெளியே அனுப்பாத, உள்ள கொண்டாடாதன்னுட்டு. இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ஜஸ்டிஸ் ஏபி ஷா இங்கே சிஜே வந்தப்போ அவர் வரவேற்பில் அஃபிஷியல் மீட்டிங்கில் நான் சொல்கிறேன், நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், பர்சனலாக உனக்கு எனக்கு விரோதங்கள் ஹிந்து பேப்பரில் கட்டம் கட்டி போட்டான். அது ஆனால் பாலிசின்னு அது ஆயிட்ட பிறகு காரணம் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. இவரை பொறுத்தவரை இவர் அந்த சீட்டுடைய மரியாதையை குறைச்சிட்டார். சார், நான் திரு பிரசாதோட கருத்து கேட்குறேன். வணக்கம் திரு பிரசாத் சார். இந்த காரணம் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்றது ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அவரோட இன்டெகிரிட்டியை பற்றினது அது வந்து பியாண்ட் கொஷின், அதில் எந்த இதுவும் இல்லை. மாறாக வழக்குகளை நடத்துகிற போது அவர் பாஸ் பண்ண சில கமெண்ட்ஸ் அது வந்து ஹைகோர்ட்டோட டிக்னிட்டியை குறைச்சிருச்சு அப்படின்றது திரு தமிழ்மணி அவர்களுடைய ஒரு வாதம். நீங்கள் இதில் வந்து வீதிக்கு வந்து போராடுற அளவுக்கு வந்திருக்கீங்க. எதனால் வீதிக்கு வர்றீங்க? இந்த எதிர்ப்பு எதனால்? இந்த நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காரு. அவர் கோர்ட்டில் எப்படி கண்டக்ட் பண்ணிப்பாரு, ஒரு ஜட்ஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில ஜட்ஜுங்க தான் கேள்வி கேட்க மாட்டாங்க, சில பேர் அதிகாரப்பூர்வமாக கேட்காங்க. அநீதி நடந்ததுன்னா ஏன் இந்த மாதிரி அநீதி நடக்குது என்று கேட்பாங்க. ஆட்சியாளர்களை கேட்பாங்க. இது ஆட்சியாளருக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கு, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கு. அவருடைய திறமை பற்றி எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, நேர்மை பற்றி எந்த விதமான மாற்றம் அதிகாரப்பூர்வமாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர் கேட்பதற்கு கேள்விகளை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அதனால் அவருக்கு வித்தியாசம் இருந்தால் அவரை டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடாது. இது நானும் இந்த ஹைகோர்ட்டில் இருந்திருக்கேன். முதல்ல ஏடி கோஷல் என்றவர் எமர்ஜென்சி டைமில் 1975 அவர் பஞ்சாப்லேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவர் போய் கேட்டோம், ஏன் உங்களுக்கு கௌரவத்துக்கு குறைவாச்சே, நீங்கள் ராஜினாமா செய்யவில்லை? அப்போ சொன்னார், பன்சீலால் என்ற மந்திரி எல்லாரும் இப்படி டிரான்ஸ்ஃபர் செய்தால் ராஜினாமா செய்து போய்விடு விடுவார்கள், அவருக்கு வேண்டிய நீதிபதிகளை நியமிக்கலாம் என்று சொன்னார். அதுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து இங்கே இந்த பணியாற்றுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சி போன பிறகு இவர்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நீதிபதி தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணால் யூ கேனாட் விக்டிமைஸ் இட். டுடே ஐ கேன் டெல் யூ that in the long history of the judiciary we have seen more martyrs than heroes. கர்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இந்த ஏடிஎம் ஜபல்பூர் கேஸில் இந்த மாதிரி யூ cannot deprive people of their rights என்று சொன்னார். அவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பதவியை இழந்து விட்டார். அதே போல் பட்டேல் என்ற ஒரு நீதிபதி
ஒரு வருஷம் கூட இருக்கல. அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கர்நாடகா ஆகுவதற்கு பதிலாக அலகாபாத்துக்கு அவர் ராஜினாமா செய்து விட்டார். இந்த நீதிபதி ஒரு கௌரவமான நீதிபதி 10 மாசத்துக்குள் நீங்கள் என்ன டிரான்ஸ்ஃபருக்கு என்ன காரணம் என்று ஜனங்கள் கேட்கிறார். இட் டிஸ்லோகேட்ஸ் தி வர்க் இன் தி ஹை கோர்ட். A man had been working throughout the COVID period. அவர் அதிகாரத்தை யாருக்கும் அஞ்சவில்லை. இப்பொழுது 10 மாசத்துக்குள் ஒரு நீதிபதியை இப்படி மாற்றினால் மற்ற நீதிபதிகளுக்கு என்ன what is the message it conveys? It affects the institution. It affects the other judges. எந்த நீதிபதி என்னை விடுங்கள், but what is the kind of message it sends? The other judges will have to be cautious. Does it not undermine the judiciary? இன்றைக்கு நீதிபதிகள் நாங்கள் நேர்மையாகவும் தைரியமாகவும் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் வேலையை செய்தால் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவார்கள். அதுவும் சின்ன ஹைகோர்ட்டுக்கு. யூ கான்ட் ஹியூமிலியேட் a judge. They are chief justices. They are carrying the position with dignity. நீங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டை வச்சு இருக்கீங்க. நீங்கள் கௌரவமாக நடத்தக்கூட வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள். ஆனால் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் நேர்மையாக நடந்து கொள்ளும் போது தைரியமாக மனசாட்சிக்கு உட்பட்டு தீர்ப்பு கொடுத்தார். அவரை நீங்கள் மேகாலயா 2 நீதிபதி இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு அனுப்பித்தால் நம்ம நீதிமன்றத்துக்கு கௌரவத்துக்கு குறைச்சல், அவருக்கு ஒரு பனிஷ்மெண்டா இருக்கும். மக்கள் என்ன நினைப்பாங்க? Therefore, நம்ம ஜுடிஷியரியை தான் which has got to protect. For example, the collegium. சார், இதுல இந்த நடவடிக்கை எடுத்தது நீங்க சொல்றது ஒரு இன்கன்வீனியன்டான அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒன்றிய அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளை அவர் கேட்டாரு. நேர்மையா நியாயமா வேலை செஞ்சாரு. யாருக்கும் பயப்படாம துணிச்சலா இருந்தாரு. அதனால் அவர் பழிவாங்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு சித்திரத்தை நீங்க தர்றீங்க. ஆனால் இந்த 2 ஒரு நீதிபதி எந்த உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரு தலைமை நீதிபதியே தான் போறாரு. அப்ப அவரை வேற இதை விட பெரிய நீதிமன்றத்துக்கு மாற்றலாமா? அப்படி மாற்றி இருந்தா இந்த கேள்வியை கேட்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுல எந்த வகையில ஒரு டிரான்ஸ்பர் ஜுடிஷியரியுடைய மாண்பை குறைச்சிடும்? இல்லைங்க, ஒரு பெரிய பதவியில் இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கோர்ட்டுக்கு போட்டாங்கன்னா ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க சொல்லுங்க. அதே மாதிரி குரேஷி என்றபவரை திருப்பூராக மாற்றினார்கள். ரோஹிங்டன் என்ற நீதிபதி அவரை கொலீஜியத்தில் இருக்கும் பொழுது அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு எலிவேட் ஆகணும். இப்பொழுது கொலீஜியம் மக்களுடைய ரைட் பாதுகாக்கக்கூடியவர்கள் தான், மக்கள் மத்தியில் தான் இருக்கின்றது. மக்கள் மத்தியில் என்ன இருக்கின்றது? இதுக்கு முன் தஹில் ரமணி அவரையும் இந்த பாம்பே ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்காங்க சென்னைக்கு. அவங்கள பிடிச்சி மேகாலயாவுக்கு போடுறீங்க. ஏன்னா மேகாலயா ஒரு அண்டமானா கேட்குறோம். நாங்கள் நீதிபதிகள் எங்கள் கௌரவத்தை காப்பாற்றிருக்கிறார்கள், மக்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிருக்கிறார்கள். நாம் அவர் கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு கடமையாக இருக்கணும். அப்போ இப்போ இதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் செய்தால் நீதிபதிகள் இருப்பார்கள், நீதிமன்றங்கள் இருக்காது. எஸ், அது ஒன்று சொல்ல. இது இந்த நீதிபதியை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்தது மற்ற நீதிபதிகளுக்கும் இது பாதிக்கும். அவருடைய கேள்வி என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? கான்ஸ்டிடியூஷனல் பாதுகாப்பு இருக்குது. They are constitutional servants. And 222 of the Constitution says the President, in consultation with the Chief Justice, will make transfers. Transfers are an exception. They are not government servants. அவங்களுக்கு தக்க மரியாதை கொடுத்தாதான் அவங்களுடைய duties under the Constitution they will discharge. முதலியாக the collegium has got to protect the rights of the judges. டிரான்ஸ்ஃபரின் அடிப்படையில் 2 பேர் இதுவரைக்கும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் போஸ்டே டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தருக்கு இப்போ குரேஷிக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிப் கொடுக்கவில்லை. அவரை எடுத்து ராஜஸ்தானில் போட்டிருக்கிறார். இந்த மாதிரி நாமே நம்மளை கேவலப்படுத்தி கொண்டால் மக்களிடத்தில் என்ன அபிப்பிராயம் இருக்கும்? அந்த நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய நீதிபதிகளுக்கு எந்த தைரியம் இருக்கும்? தைரியம் இருந்தால்தான் நீங்கள் நீதி மக்களுக்கு கூற முடியும். அதனுடைய அடிப்படையே இன்றைக்கு இதாகிட்டு இருக்கு. They don't give the reasons. The transfer policy says நீங்கள் all the 5 judges
should give in writing as to what are the reasons for the transfer. அப்புறமா அந்த டிரான்ஸ்ஃபர் சஞ்சீவ் பானர்ஜியை கூப்பிட்டு இதுதான்ப்பா காரணம்னு சொல்லணும். அப்புறம் அவருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சில இடங்களை சொன்னால் அந்த இடங்களை கன்சிடர் பண்ண வேண்டும். அது இல்லாமல் எல்லாரையும் சென்னையிலிருந்து மேகாலயாவுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வதும் இது கரெக்டா? மக்கள் மத்தியில் பணிந்திருக்கிறது. ஏன் இந்த மாதிரி ஒரு நீதிபதியை இப்படி செய்கிறார்கள்? நாங்கள் அவர் கோர்ட்டுக்கு போகும்போது ரொம்ப பயந்து மரியாதையுடன் போகிறோம். மரியாதையும் நம்மளையும் பார்க்கிறார். கோர்ட்டில் அவர் பல கேள்விகள் கேட்கலாம், அதட்டி கேட்கலாம். அதனால் அவரை டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியாது. இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய கௌரவம் போய்விட்டது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய கான்ஃபிடன்ஸ் இஸ் ஷேக்கன். ஜனநாயகமே அழிந்து போய்விடும். Therefore, இந்த மாதிரி வெறும் நீதிபதிகள் இருப்பார்கள், நீதிமன்றங்கள் இருக்காது. பாரதூரமான இதெல்லாம் சொல்றீங்க. ஜனநாயகமே அழிஞ்சு போயிடும், நீதிமன்றமே இருக்காது, நீதி பரிபாலனம் அப்படின்றதன் மீதான ஒரு அச்சுறுத்தல் மாதிரியான ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. இதை செய்தது கொலிஜியம் தான், உச்சநீதிமன்றம் தான் இதற்கான முடிவை எடுத்திருக்கு. நாம தொடர்ந்து பேசலாம். திரு எம்.எல். ரவியோட கருத்தை கேட்கிறேன். திரு ரவி, அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, ஆட்சியாளர்களுக்கு திரு பிரசாத் ஆட்சியாளர்களுக்கு இன்கன்வீனியன்டான கேள்விகளை அவர் கேட்டாரு, அதனால ஒருத்தரை நடவடிக்கை எடுக்க கூடாது, அவ்வளவு துணிச்சலா கேட்கக்கூடிய ஒரு நீதிபதி இருக்கிறதுன்றது நீதித்துறைக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம், இதற்காக தண்டனை அப்படின்றது ஏற்புடையது அல்ல. இப்படி தண்டிப்பதன் மூலமாக இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை பின்பற்றினா இதன் மூலமா மற்ற நீதிபதிகளுக்கு சொல்ற செய்தி அப்படின்றது நல்ல செய்தி அல்ல, அவங்க துணிச்சலை இழந்துடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தை சீனியர் அட்வொகேட் திரு பிரசாத் அவர்கள் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தோம்னாக்கா முக்கியமா நீங்க பாருங்க, கொலீஜியம் நாம் ஏற்றுக்கொண்டோமா அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி. கொலீஜியம் யார்? கொலீஜியம் என்பது உச்சநீதிமன்றத்துடைய 5 மூத்த நீதியரசர்களை கொண்டது. அப்படி இருக்கும்போது நம்ம கொலீஜியத்தை ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? கொலீஜியத்தை எதிர்க்கல, கொலீஜியம் வேண்டாம் சொல்லலையா? இன்னைக்கு நம்ம அதற்காக அன்றைக்கு நம்ம போராடவில்லையே. கொலிஜியம் கொஞ்ச நாள் முன்னாடி கூடவே இல்லையா சார்? பல மாதங்கள் கூடாமலே இருந்துச்சு கொலிஜியம். இத்தனை நாளுக்கு ஒரு முறை கூடணும்னு ஒண்ணு இல்லையே. பல கோர்ட்ல பல வேகன்சி இருக்கும்போது கூட கொலிஜியம் கூடாமலே இருந்திருக்க சில காரணங்களுக்காக. அது கூடாம இருந்திருக்கலாம். அது பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஷியல். என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ்? அதுக்காக வெளிப்படை தன்மை இருக்கா? இல்ல, ஒரு நீதியரசர்களுக்கு அந்த சூழல்ல அன்னைக்கு அவைலபிள் இல்லாம இருந்திருக்கலாம், பேசக்கூடிய சூழல்ல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நீதிபதி அந்த பதவியில் இருக்கிற வரையிலும் அந்த கொலிஜியமே கூடாமலே இருந்திருக்கு சார். அதுக்கு விமர்சனம் எல்லாம் வந்திருக்கு. இல்லை, அது நம்ம முழுக்க போக முடியாது. பட் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய நம்ம தலைமை நீதியரசர் இன்னைக்கு சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் இடமாற்றம் என்பது வருந்தக்கூடியது. ஆனால் அதற்காக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது என்பது நம்ம கட்டாயத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா தகில் ரமணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட இதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி வேணும்னோ, அப்புறம் டிரான்ஸ்பரன்சி வந்த பிறகு நீதித்துறையினுடைய மாண்பே கேள்விக்குறியாக்கப்பட்டது. ஸோ இப்படி ஒரு சூழலை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு கொலிஜியம் வேண்டாமான்றது ஒன்று. இல்ல, கொலிஜியம் வேணுமா வேணாமான்றது இன்னொரு டிபேட். அது கொலிஜியம்ன்ற ஒன்று நல்ல நீதிபதிகளை உருவாக்கியிருக்கா, நல்ல நீதிபதிகளை உருவாக்காம போயிடுச்சா, கொலிஜியத்துக்கு முன்னாடி நல்ல நீதிபதிகள் வந்தாங்களா, கரப்டான நீதிபதிகள் வந்தாங்களா, இதெல்லாம் வேற ஒரு டிபேட். இப்போ கொலிஜியம் தேவையா இல்லையான்னு, கொலிஜியம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு உங்களை போன்ற உங்க கம்யூனிட்டியில வழக்கறிஞர்கள்லயே ஒரு சாராருக்கு ஏமாற்றத்தை, அதிர்ச்சியை, வருத்தத்தை தந்திருக்கு. we have accepted கொலிஜியத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம். ஏத்துக்கும் போது அதை நடைமுறைப்படுத்தும் போது நாம என்ன, இப்போ நம்ம அந்த சங்கங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கொலிஜியத்தை போட்ட சட்டத்தை நம்ம கொண்டு வந்த இதை மாற்றத்துக்கு முடியுமா? அதிகாரம் இல்ல சார். அவங்க they are expressing their displeasure. இந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு என்ன அதிகாரம் வேணும்? ப்ரொடெஸ்ட் பண்றது அவங்க ரைட். நம்ம டிஎஸ் சிவஞானம் மக்களுக்கான ஒரு தீர்ப்பு, 8 வழிச்சாலையில ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்தார், மக்கள் ஏற்றுக்கொண்ட தீர்ப்பு. அப்பேற்பட்டவரை நம்ம இந்த நீதிமன்றத்தை விட்டு அப்புறப்படுத்தும் போது இந்த சங்கங்கள் ஏன் உடனடியாக இன்றைக்கு சென்னை வெள்ளத்தில் இருக்கும்போது கூட ஞாயிற்றுக்கிழமையே கூடி
எல்லாரும் அதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் திங்கட்கிழமை அறிவுறுத்தி நம்ம ஒரு திங்கட்கிழமை ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒண்ணு போராட்டத்தை நடத்துறோம். இப்ப உங்க ஏன் கேள்வி இதுக்கு வந்து நம்ம செய்யாம இப்ப ஞாயிற்றுக்கிழமை கூடி இவர் சந்தீப் பானர்ஜியோட டிரான்ஸ்பரை கண்டிச்சு தீர்மானம் போட்டது தப்புன்றதா அல்லது சிவஞானம் டிரான்ஸ்பர் பண்றப்ப அவருக்காக ஏன் போராடலன்றது இங்க உங்க தப்புன்னும் ஆதங்கமா? போது இங்கு தப்புன்னும் போது நீங்க- சிவஞானத்தை நம்ம கல்கட்டாக்கு மாற்றும் போது உங்க ஆர்குமெண்ட் வந்து சிவஞானம் அவர்களை டிரான்ஸ்பர் பண்ணதும் சரிதான், அதுவும் கொலிஜியத்தோட முடிவு தானே, அப்ப அதுவும் அவங்க கொலிஜியத்தோட protest பண்ணாலும் முடிவு அவங்களுக்கு ரைட் இல்லைன்னு தானே சொல்லுவீங்க? அதுதான் அன்னைக்கே இந்த சங்கங்கள் எடுத்திருக்கணும். எடுத்திருந்தாங்கன்னாக்க இன்னைக்கு அது ஜனநாயகம் பேசக்கூடிய நம்ம எம்ஜிஆர் பேச மரியாதைக்குரிய எம்ஜிஆர் பிரசாத் அவர்கள் அந்த ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றி இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அன்னைக்கு நம்ம எதுவும் செய்யல. அவர் ஒரு கல்கட்டால இங்கிருந்து 2வது நிலையில இருந்த ஒரு நீதிபதி கல்கட்டால ஒரு சாதாரண நீதிபதியாக தான் போயிருக்காரு. சோ இது வருந்தத்தக்கதான். நான் என்ன கேட்கிறேன், உங்களை சிவஞானம் அவர்களை இடமாற்றம் செய்ததுக்காக இவங்க போராடலன்னு ஆதங்கப்படுறீங்க. அந்த முடிவை எடுத்தது கொலிஜியம். அவரை வந்து 8 வழிச்சாலைக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தவர் அப்படின்னு நீங்க பாராட்டுறீங்க. அந்த முடிவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கொலிஜியம் அதுல நியாயமா நடந்துக்குச்சு, இதுல வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் இதுல வந்து அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல கொலிஜியம் நியாயமாக டிரான்ஸ்பரண்டா எல்லோர் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வரத்தக்க அளவுல நடந்துக்கிறாங்களா இல்லையா? இல்ல அதான் இன்னும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபர் இஸ் a routine in our administration. இங்க இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ தலைமை நீதிபதியினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது மாவட்ட நீதிபதிகள். இப்போ மாவட்ட நீதிபதிகளை மாற்றின அங்குள்ள சங்கங்கள் போராடலாமா? அப்போ அவர் என்ன செய்வாரு? சார், ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார நல்லா வேலை செஞ்ச வாத்தியார டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட மாணவர்கள் போராடுறாங்க சார். போராட்டம்னா என்னன்னு தெரியாது. போராட்டம் நம்ம உரிமை இருக்குது, நம்ம போராடுறோம் சார். ஆனா பட் வாட் இஸ் தி ரிசல்ட் அண்ட் ஹவ் இட் இஸ் should be done. இப்போ அவரு சார், நீதி கிடைக்காதுன்றதுக்காக போராட கூடாதுன்றீங்களா? போராடக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா சார், நீங்க சொல்றதுல 2-3 கேள்விகள் இருக்கு. என்னன்னா, நீதி கிடைக்காது அப்படின்றதுக்காக ஒருத்தன் போராடவே கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது அதுக்கு போராடல அதனால இதுக்கு ஏன் போராடுறீங்க அப்படின்னு கேட்பீங்களா? போராடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்பீங்களா? போராடுறதுல நியாயம் இருக்கா இல்லையா? இல்ல போராடுறது நீங்க நியாயத்தை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இந்த போராட்டத்தை அந்த பாயிண்ட்க்கு வாங்க. ட்ரான்ஸ்ஃபர் இஸ் a process of the administration. நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? how to control that? when கொலிஜியம் நம்ம ஏத்துக்கிட்டோம், கொலிஜியம் நம்ம சொல்லக்கூடிய செய்யக்கூடிய மாற்றங்கள் புது தலைமை நீதிபதிகள் கொண்டு வருவதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ வேண்டாம் ஒரு போராட்டத்தை நடத்துறதுல என்ன வாட் இஸ் the result we are going to get it out of it? ஒரு தலைமை நீதிபதி கவலைப்படுறீங்களா? அவர் மேலேயே இப்போ நீங்க போராட்டம் நடத்தும் போது ஒரு ரொட்டீனா நடக்க வேண்டியது இதுவரைக்கும் அவர் எந்த வார்த்தையும் அவர் பேசல. தலைமை நீதிபதி அவர் எப்படி சார் பேசுவார்? அவர் என்ன தெருவுல வந்து அவரும் இவங்களோட போராடுறவங்களோட நிக்க முடியுமா என்ன? இல்ல அதுதான் சொல்லுவார். அவர் எதை பத்தி அவருக்கு சொல்லல, அவர் சொல்ல முடியாது சார். அவருக்கு இருக்கிற போஸ்ட்ல ஒண்ணு அவர் குவிட் பண்றதுன்னு முடிவு பண்ணி ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுறதா இருந்தாலோ அல்லது ஓபனா வந்து பேசுறதுன்னு வந்தாலோ வந்து அது வேற. அவர் அந்த கட்டத்துக்கு எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய பொறுப்பை எந்த வகையிலும் குறைக்கல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது தலைமை நீதிபதியின் போது அதே தலைமை நீதிபதிக்கு தான் மாத்துறாங்க. எல்லாமே உயர் நீதிமன்றங்கள் தான். இது பழமையானதா இருக்கலாம், அது ஒரு நியூ ஸ்டேட் சின்ன ஸ்டேட்டா இருக்கலாம். அதற்காக இன்னும் வாய்ப்புகள் தான் அதிகம் கிடைக்கும். அங்க கிடைக்காமல கிடையாது, வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அவருடைய ப்ரூவபிலிட்டியை காட்டுறதுக்கு, அவருடைய எஃபிஷியன்சியை காட்டுறதுக்கு. So he gets more opportunity. இங்க இருக்கிறத விட இங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்றது வேற. எதற்காக மாற்றுறாங்க? இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பண்றாங்க. பல நேரங்கள்ல எல்லா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் சிஜேவையும் மாற்றுறது இல்லை, இடமாற்றம் செய்யறது இல்லை. இல்ல அது ரொட்டீன் நீதிமன்றங்கள்ல இருந்து நம்பர் 2 ஜட்ஜா நம்பர் 3 ஜட்ஜா இருக்கிறவங்கள சிஜேவா எலிவேட் பண்றதுன்றது வேற ப்ராசஸ். இருக்கக்கூடிய ஒருத்தர் எலிவேஷன் process பத்தி நம்ம பேசல, இடமாற்றத்தை பத்தி பேசுறோம். இடமாற்றமும் அரிதாதானே நடக்குது. இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு உள்ளாகிற இடமாற்றம்ன்றது அரிதாதானே நடக்குது. இல்ல என்ன விமர்சனம்? என்ன விமர்சனம்? இவங்கெல்லாம் வைக்கிறது விமர்சனம் தானே. விபிஆர் மேனர் ஒரு லெட்டர் திரு விஜயகுமார் தான் நான் திரும்ப கேட்கணும். திரு விஜயகுமார் என்ன விமர்சனம்? இல்ல ஒரு விபிஆர் மேனர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அவருக்கு அங்க இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும். அவருடைய சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அடிப்படையிலே தவறது. கொலிஜியத்தை நம்ம என்ன ஏத்துக்கிறது? கொலிஜியம் ப்ராசஸ் வந்து அது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கேஸில் 1990 ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட், தேர்ட் கேஸ்ன்னு இருக்கு. அது உச்ச நீதிமன்றமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நடைமுறை. அது அரசியல் சட்டத்தில் உருவான ஒரு நடைமுறையே இல்லை. நாங்களே எங்க ஜட்ஜஸ் நாங்களே முடிவு பண்ணி அது என்னன்னு சொன்னா நீதித்துறையுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்காக செய்யறேன்னு சொன்னாங்க. அது அவங்களே உருவாக்கி கொண்ட அமைப்பு. அது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு டிபேட்டபிள் கொஸ்டினா இருக்கு. ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை கொண்டு வந்தாங்க, ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்கிறது தான் சொல்றாங்க.
இது வந்து நீதித்துறை சுதந்திரம் உலகிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறோம். அதனால தான் நீதித்துறை சுதந்திரத்தை கெடுக்கிறது, உலகிப்பதுங்கிறதுனால தான் இந்த கோச்சு வெளியே நிற்கிறோம். சரி, நான் பத்திரிகையாளர் ஒருத்தரோட பார்வை கேட்கலாம். கார்த்திகேயன், நீங்க வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர், நீதிபதி வழக்கறிஞர்கள்ல முரண்பட்ட கருத்து இதுல இருக்கு. ஒரு பார்வையாளராக நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கான்ட்ரவர்ஷியல் டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்றது வந்து இந்த 1-2 எப்போ ஒன்று நடக்கிறது தான். ஆமாம், ஆனால் இது எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2014 இருந்து தான். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து முதல்ல அவங்க அஜெண்டாவில் கொண்டு வந்து 2014 ஆட்சிக்கு வந்து வெகு சில நாட்கள்லேயே அந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் கொண்டு வர்றாங்க. அது ஸ்ட்ரைக் டவுன் ஆச்சு. ஆனால் நீங்கள் இப்போ நம்ம வந்து மட்ராஸ் ஹைகோர்ட்டு, ஒரு சார்ட்டர்ட் ஹைகோர்ட்டை தான் பார்க்குறோம். ஆனால் 2014 முதல்ல இவங்க கீழமை நீதிமன்றங்களே இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு. 2014 பார்த்தீங்கன்னா ஜேதி உத்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஐ ஜட்ஜு ஒரு ஃபேக் என்கவுண்டர் கேஸு, அதில் வந்து அமித்ஷா மேலேயும் வந்து அந்த வழக்கு இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வழக்கில் வந்து முக்கியமாக ஒரு சடனாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அது ரொம்ப ஒரு சீரியஸாக அந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 டெல்லி ஹைகோர்ட்டில் ராஜீவ் சக்தர்னு சொல்லிட்டு கிரீன் பீஸ் அமைப்புக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார். இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அந்த கிரீன் பீஸ் அமைப்புக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு கொடுத்தார். அவர் வந்து வெகு விரைவில் வந்து அங்கிருந்து மாற்றப்பட்டார். 2017 நம்ம ஏற்கனவே அவர் சொன்னது போல வந்து ஜெயந்த் பாட்டேல் அவர் வந்து செகண்ட் இன் சீனியாரிட்டி இருந்தார் கர்நாடகா ஹைகோர்ட்டில். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இஷ்ரத் ஜஹான் என்கவுண்டர் கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருந்தவர், அதில் தீர்ப்பு கொடுத்தவர். அவர் வந்து அங்கிருந்து மாற்றப்பட்டு 3வது சீனியாரிட்டியாக வந்து இன்னொரு கோர்ட்டுக்கு வந்து மாற்றப்படுறார். 2019 அகில் குரேஷின்றவர் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேருந்து மாற்றப்பட்டார். அவரும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு எதிரான ஒரு ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பை வந்து அது அந்த டிரான்ஸ்ஃபருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்தார். 2019 தஹில் ரமணி அவர்களை பார்த்தோம். அவர்களும் வந்து பில்கிஸ் பானோ கேங் ரேப் கேஸில் ஒரு முக்கியமான வழக்கு, அதாவது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் வந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி மகாராஷ்டிராவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த கேஸ் வந்தப்போ அங்கே வந்து அந்த பில்கிஸ் பானோ கேஸில் அவர்களுக்கு எதிராக அந்த குற்றம் சாட்டவர்கள் பல காவல்துறை அதிகாரிகள், டாக்டர்கள், பிஜேபியை சேர்ந்தவர்களுக்கு எதிரான வந்து தீர்ப்பை வந்து கடுமையான தீர்ப்பை வழங்கினவர். அதுக்கப்புறம் தான் 2020 முரளிதர் ராவ் டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி ரைட் கேஸில் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை அரசாங்கத்து மேலே வச்சவர். அவருக்கும் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து அரசாங்கத்தோட செயல்பாடையும் அந்த டெல்லி போலீஸ், அதாவது ஒன்றிய உள்துறைக்கு, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய காவல்துறை மேலே கடுமையான விமர்சனம் வச்சார். உடனே வந்து அவரும் மாற்றப்பட்டார். இந்த பின்புலத்தில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கு. நீங்கள் எல்லாம் சரியாக நடந்துட்டு இருக்கு, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இந்தியன் ஜுடிஷியரியில் சரியாக நடந்துட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து எதையும் கேள்வி எழுப்ப வேணாம், சட்டப்படி இல்லை அரசியலமைப்பு சட்டப்படி நடக்குதுன்னு நம்ம ஏற்றுக்கலாம். என்னைக்கு வந்து 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் பிரச்சனை என்னைக்கு எழுப்பிட்டாங்களோ அன்றைக்கே வந்து நீங்கள் சந்தேகம் எழுந்துருச்சு. அப்போ இந்த ஜுடிஷியரியில் எக்ஸிக்யூட்டிவோட இன்டர்வென்ஷன் இருக்குது. அதன் செயல்பாடு வந்து நீங்கள் கடைசியாக எடுத்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம செய்தியாக தான் சொல்கிறோம். நானாக சொல்கிறேன்னா கண்டெம்ட் போட்டு என்னத்துக்குள்ளே வச்சுருவாங்க. அதனால் கடந்த ஒரு 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிகள், நீதியரசர்கள் சிலர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த பின்புலத்தில் தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் டெல்லியில் வந்து இதே போல் வந்து டெல்லி காவல்துறையை வந்து கடுமையாக விமர்சித்த டெல்லி ரைட் கேஸில் ஆன் ஓத் வந்து நீங்கள் யூஆர் லையிங்னு சொல்லிட்டு இதில் சரியாக விசாரிக்கலை டெல்லி ரைட் கேஸை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு அடிஷ்னல் ஜட்ஜ். அவர் இமீடியட்டாக வந்து உடனே மாற்றப்படுறார். ஸோ இந்த பின்புலத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நீதித்துறைன்றது வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து கடைசி ஹோப்பு, மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர் வீட்டில் ரெய்டு நடத்துகிறீங்க, அவங்க பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கு எதிராக வந்து ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுறதுல வந்து ஒரு மைனாரிட்டி வேர்டிக் கொடுத்தாருன்னா 2:1 கொடுத்தா அவரை வந்து நீங்கள் கம்பல் பண்ணி கடைசியில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் போயிடுறாரு. அவர் வீட்டில் வந்து ஐடி ரெய்டு நடக்குது. அதே போல் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆளுங்கட்சியில் ஒன்றிய அரசில் மத்திய அரசில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பிரச்சாரத்துக்கு போனதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுது, கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றது டிலே பண்ணுது. இந்த சூழலில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கப்போ சிபிஐ இடிக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் 5 வருஷம் கொடுத்துக்கலான்னு நீங்கள் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறீங்க.
அதுல இருக்கக்கூடியவர்களோட அப்பாயின்மெண்ட் சர்ச்சையா இருக்கு. இது வெவ்வேறு எல்லா விஷயங்களை இதோட சேர்த்து பாக்குறீங்களே கார்த்திகேயன். இது ஏன் பாக்குறேன்னா வெவ்வேறு ஜனநாயகத்துல வந்து அம்சங்கள் இந்த டிரான்ஸ்ஃபருக்கு தொடர்பு இல்லாத வெவ்வேறு இல்ல அம்சங்கள் இது தொடர்பு இல்லாத இல்ல. நான் எதற்கு இதை சொல்றேன்னா இது எல்லா பிரச்சனைகளும் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாமே டார்கெட் ஆயிட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய என்னுடைய கடைசி நம்பிக்கை ஆர்டிகல் 32 and 212 எனக்கு கேரண்டி பண்ணியிருக்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்ஹோல்ட் பண்ணக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் இந்த ஹைகோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டும் தான். இவர்கள் தான் என்னுடைய கடைசி ஹோப்பு. அந்த கடைசி ஹோப்பையே வந்து கேள்விக்குறியாகிற மாதிரி இந்த ஒரு செயல்பாடு இருக்கும்போது எனக்கு ஒரு சாதாரண குடிமகனாக இந்த நாட்டில் என்னோட வந்து உரிமைகளோ சரி சட்டப்பரி நீதி பரிபாலனம் சரியாக நடக்குதுன்னு எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு வெகுஜனத்துக்கு எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அந்த கேள்வியை தானே வந்து மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் 1000 சொல்கிறோம், நீங்கள் கொலேஜியம் வந்து 3 ஜட்ஜஸ் கேஸை வச்சு 98ல் அந்த கேஸ்னால வந்துச்சு, நீங்கள் அதுக்கு 1000 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், நீங்கள் ரீசன் போட வேண்டியது இல்லைன்னு சொல்லலாம். ஏன் தகில் ரமணி கேஸில் மதன் பி லோக்கூர் வந்து ஒரு ஒப்பீனியன் எழுதினார். நீங்கள் ஏன் அவங்கள மேலே இருக்கிற என்ன ரீசன்னால அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒப்பீனியன் எழுதுனதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இவங்க கேஸில் எழுதுவோம், அது இஃப் நெசசரின்னு சொல்லிட்டு அவர் மேலே கடுமையாக ஒரு விமர்சனம் வச்சு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவைப்பட்டால் வந்து நாங்கள் அதை எழுதுவோம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கொலேஜியம் அப்போ சொல்லிச்சு. அப்போ நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு அதை உங்களால் செய்ய முடியும், அது யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, யாரும் உங்களை கேள்வி எழுப்ப முடியாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒரு சில வாரங்களில் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவீங்க, உங்களோட உங்கள் இஷ்டப்படி தான் அப்பாயின்மெண்ட் போடுவீங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இந்தியாவில் அப்படி அப்பாயின்ட் பண்ண முடியுமா? பிரகாஷ் சிங் கேஸ் இருந்து கூட இப்போ வந்து நீங்கள் சிபிஐ இடி அப்பாயின்மெண்ட் வந்து வேறுபடியாக நடக்குது. 5 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் போடலான்னு ஆர்டினன்ஸ் போடுறாங்க. அப்போ இந்த பின்புலத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு எங்கே இதில் நீதி இருக்குது? அதாவது வந்து எல்லா பிஎன் பகவதியும் சரி ஜஸ்டிஸ் உத்வாலியா இவர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், முதல்ல வெளிப்படைத்தன்மை வேணும். வெளிப்படைத்தன்மை தான் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரீசன் போடுறீங்களா போடலையா அதெல்லாம் அதை விட முக்கியம் எங்களுக்கு வந்து என்ன அடிப்படையில் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது, அப்பாயின்ட் நடக்குது, மெயினாக டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று இந்த 3 ஜட்ஜஸ் கேசஸில் பல அப்சர்வேஷன், ஒவ்வொரு கேஸில் ஒவ்வொரு முக்கியமான லேண்ட்மார்க் அப்சர்வேஷன்ஸ் ஆர் ரூலிங்ஸ் வந்ததில் அந்த 3 கேஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து எப்படி வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஜட்ஜோட ஒப்பீனியனை வாங்கணும்னு இருக்குது, இல்லை சிஜேவை வந்து இந்த கோர்ட் சிஜே அந்த கோர்ட் எங்கே போகக்கூடிய ஒரு கோர்ட்டாக இருக்கோ, இப்போ சென்னையிலேருந்து மேகாலயா சிஜேவோட ஒப்பீனியன் வாங்கணும்னு இருக்குது, இந்த ஜட்ஜோட சாய்ஸ் ஆஃப் பிளேஸும் கேட்கணும்னு இருக்குது. இது எதையுமே இதெல்லாம் நடந்துச்சா? அவரை ஒப்பீனியன் வாங்கினீங்களா? அவர் என்ன சொன்னார்? ஏன் இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா என்ன? எங்களுக்காக தானே, எங்களுக்கு நீதி கொடுக்கறதுக்காக தானே இந்த நீதியரசர்கள் இருக்கீங்க, இந்த கோர்ட்ஸ் இருக்குது. இதை நாங்கள் வந்து ஏன் தெரிஞ்சுக்க கூடாதா? இதை வந்து பொது தளத்தில் போட்டால் என்ன? எல்லாமே ஆர்டிஐயில் வந்துருச்சுன்றீங்க. ஆர்டிஐ வேணும், மக்களுக்கு சுதந்திரம் வேணும், டிரான்ஸ்பரன்சி வேணும்னு எல்லா விஷயத்துலையும் வேணும்னு அதிகமாக வந்து அதை பற்றி பேசுறது யாரும்? நீதிமன்றம். அந்த நீதிமன்றமே வந்து ரொம்ப ஒப்பேக்காக டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் செயல்பட்டால் எப்படி மக்களான எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரும்? சரி திரு தமிழ்மணி, நிறைவான ஒரு சுற்று. இதில் வந்து என்ன காரணத்திற்காக செய்கிறாங்க அப்படின்றதுல வெளிப்படைத்தன்மை இல்லை. இதனால் அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. பல்வேறு சுதந்திரமான சுயேட்சையான அமைப்புகள் சமரசம் செய்யப்பட்டு வர்ற ஒரு சூழலில் இது பல கேள்விகளை எழுப்புது. இது வந்து நீதித்துறையின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைச்சிடும். இதில் வெளிப்படைத்தன்மை கூடுதலாக இருக்கிறது நல்லது அப்படின்றது திரு கார்த்திகேயன் முன்வச்ச கருத்து. சார், காலேஜியத்தை நான் 100% தொடர்ந்து கண்டம் பண்றேன். ஆன் ரெக்கார்ட் கருத்தை ஆமோதிக்கிறேன் சார். முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு நிமிஷம் பிரசாத் சார், ஒரு நிமிஷம் வரேன் சார், கிளம்பணும் சார். ஒரு நிமிஷம் பிரசாத் சார், நான் முடிச்சிட்டு கிளம்பணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தமிழ்மணி பேசிட்டோம். அதில் காலேஜியம்ங்கிறது தங்களால் தங்களுக்கே தாங்களே நியமித்துக் கொள்வதுங்கிறது ஒரு சிரிப்புக்கு இடமான விஷயம். நான் ஒருத்தன் தான் ஆன் ரெக்கார்ட் தொடர்ந்து ஃபைட் பண்றேன், வேற யாரும் இல்லை, புரிஞ்சுக்குங்க. நான் தான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். எல்லாரும் இருக்காங்க சார். நிறைய விமர்சனம் இருக்கு அதுக்கு. இல்ல சார், நிறைய விமர்சனம். பொசிஷன்ல இருந்து தைரியமா அவங்க கிட்ட சொன்னவங்க நான் ஒருத்தன். சரி, ஹோல்டிங் 1 2 எந்த டிரான்ஸ்ஃபரையும் ரீசன் கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி வெளிப்படைத்தன்மைங்கிற வார்த்தையை வச்சு, நான் அவர் பேரை சொல்லலை சார், தமிழ்மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இன்ன காரணம் அப்படின்னு எழுதிக்கிட்டீங்கன்னா, நான் வீட்டுக்கு போனால் அது வேறு ரிசைன் பண்ணிட்டு அந்த கோர்ட்டில் போனால் என்ன 4 நாளுக்கு மதிப்பானா எவனாவது? ஒரு காரணம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்மணி மேலே சார் 100க்கு 90 கேஸில் அலிகேஷன்ஸ் இருக்கும், அது உண்மை மாதிரி தோணும், ப்ரூஃப் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதை ரெக்கார்ட் நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம், எனக்கு ஏற்படலாம், நாளைக்கு பேசுகிறது எதை வேணால் பேசலாம், கைதட்டலுக்காக பேசுகிறோம். ரெக்கார்ட் பண்ண தாசில்தாருக்கு கூட கூடாது. நான் சிஜேக்கு வரல,
யாருக்கும் கூடாது. ஒரு தப்பு நடக்குது, நம்ம நோட்டீஸுக்கு வருது, இவர் நான் சொல்லலை, புரிஞ்சுக்கு, இவர் தப்பே பண்ணல, இவர் கொஞ்சம் லூஸ் டாக்கு, அதுதான் நான் அவர் மேலே சொல்கிறேன் குற்றச்சாட்டு அல்ல. சரி, இன்னும் ஏதோ 2-3 பேர் பண்ணாங்க சார் இங்கேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து. இந்த போராட்டம் செலக்டிவாக நடக்குது. சுபாஷன் ரெட்டின்னு பாக்கி 3 மாதம் இருக்குது ஒருத்தருக்கு, 3.25 மாதம். அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சிஜே கேட்டு வெடிச்சவங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு? ரைட். 2 கட்ஜு எத்தனை மாதம் இங்கே இருந்தார்? ஏன் இங்கே இருந்தால் இதுக்கு போனார், டெல்லிக்கு போனார். எழுதுறதெல்லாம் பார்த்தா அவரெல்லாம் ஒரு மேடையில் உச்சரிக்க முடியுமானே தெரியல சார். இப்போ ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், யாரெல்லாம் அனுப்பிச்சிங்க? கடைசியில் 7 மாதம் இருக்கக்குள்ள தான் இஸ்மாயில் அனுப்பிச்சாங்க. இப்போ ஜஸ்டிஸ் லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பந்தாடினாங்க, இதை விட வேகமாக பந்தாடினாங்க. யாரும் போராட்டம் நடத்தலை. இங்கேருந்து கேரளாவிலேருந்து அவர் ராஜஸ்தான் சீஃப் ஜஸ்டிஸ், இதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ், ஆந்திரா சீஃப் ஜஸ்டிஸ். அங்கே ஒரு 6 மாதம், இங்கே ஒரு 5 மாதம். இது மாதிரி 100, 1-2 இல்லை. போராட்டங்கிறது இது நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, என்னுடைய கெரியரை கெடுத்துரும். அடுத்த ஊரில் என்னை எவ்வளோ மதிக்க மாட்டான். கோர்ட்டில் ஒரு சின்ன பையன் கேட்டுருவான், சார் உங்களை இதுக்கு தான் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, என்ன ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க? முடிஞ்சு போச்சு. யாருக்கு தலைகுனிவு? நீதித்துறைக்கு தலைகுனிவு. ஒரு ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டு வாங்கி ட்ரான்ஸ்ஃபருக்கு ரீசன் சொல்ல தேவையில்லைன்றீங்க. 100% தேவையில்லை. பண்ணினால் அது இது மிகப்பெரிய இழிவாக நீதித்துறைக்கு உண்டாகும். காரணமும் சொல்லிட்டேன் எப்படிங்கிறது. அதனால அந்த அபிப்பிராயமே இது நீதிக்கு துறைக்கு இல்லை சார், தாசில்தாருக்கும் பொருந்தும். அதனால் தயவு செஞ்சு எதுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு கேளுங்க, அர்த்தம் இருக்குது அதில். அவர் கேட்ட மாதிரி நான் 100 கேட்டிருக்கிறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட் முன்சீஃபையாவது, எந்த மாவட்ட நீதிபதியாவது, நாம் எந்த ஹைகோர்ட் எந்த காலத்துலையாவது கேட்டு நீ இந்த இடத்துக்கு போறியா அந்த இடத்துக்கு போறியா? ஒரு ஆஸ்மாட்டிக் பேஷண்ட், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவனை கொண்டு ஊட்டியில் போட்டாங்க, உட்கார முடியாது. சரி, அதெல்லாம் கதை வேண்டாம் நமக்கு. ஆனால் அதனால் எந்த நீதித்துறை கெட்டுவிட்டதா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், கெட்டு விட்டுச்சு, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் ரீசன்ட் ரெக்கார்ட் பண்ணின்னு 6 அடி குழியை 12 அடி குழியாக தோண்டாதீங்க. அதனால் இந்த விவாதம் நியாயமாக இது பற்றி தான் ஒரு விவாதம் பண்ணி அந்த அம்மாவுக்கு காரணம் கேட்டு தகிலரமணிக்கு இந்த அம்மா இந்த தப்பு பண்ணிச்சுன்னு சொன்ன பிறகு ரிசன் பண்ணிட்டு போச்சு. ஆக இதை அழுத்தம் திருத்தமாக பண்ணணும்னா இதுதான் நடக்கும். அது தவறு. இதை போன்ற விஷயங்களை முடிந்தவரை விவாதிக்காமல் இருப்பது நீதித்துறைக்கு நல்லது. நன்றி. நன்றி. திரு பிரசாத் 2 காரணத்தை சொல்கிறார். இதுக்கு டிரான்ஸ்பரன்சின்ற பேரில் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணுறது நல்லதில்லை. இது டிரான்ஸ்பரன்சின்ற பேரில் ரீசன்ஸை சைட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்றது அவரோட கருத்து. நான் உங்களை கேட்கறது, இந்த முடிவை கொலிஜியம் ரிவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் போராடுறீங்க, எழுதுறீங்க, இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ ஸ்கோப்போ இருக்கா? ஸ்கோப் இருக்கு. நாங்கள் சொல்கிறோம், இந்த ஜட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வக்கீல்களால் செய்ய முடியும். இந்த பிரச்சனையை நாம் திருப்பி பரிசீலனை செய்ய வேண்டும். முக்கியமானது இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தே ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. ரீசன்ஸ் கொடுக்கணும். ரீசன்ஸ் கொடுக்காவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க, தி டிசிஷன் இஸ் ஆர்பிட்ரரி. ஃப்ரம் ஜுடிஷியல் டெமோக்ரஸி you are going into judicial dictatorship. இது ஜனநாயகத்தை முறைகேடாக இருக்கின்றது. therefore இந்த சிச்சுவேஷனில் this is the darkest day of emergency. டிரான்ஸ்ஃபர் என்றதை உபயோகித்துக் கொண்டு நீதிபதிகளுடைய இண்டிபெண்டன்ஸை பாதிக்கப்படுகின்றது. நீதிபதிகளுடைய தைரியத்தையும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஜுடிஷியரின்றது இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. நாம் நீதிபதிகளை காப்பாற்ற வேண்டும். எதுக்கென்றால் அவரிடம் நாம் நீதி பார்க்கின்றோம். therefore ரீசன்ஸ் கொடுக்க வேண்டும். எதற்காக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்தீர்கள்? நீங்கள் ரீசன்ஸ் கொடுக்காவிட்டால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக கூட இருக்கலாம். ஆனால் இட் அமௌண்ட்ஸ் டு ஜுடிஷியல் டிக்டேட்டர்ஷிப்.
4 நீதிபதிகள் தலைமையாக இருந்து வெளியில் வந்திருக்கிறால் ஆல் இஸ் நாட் வெல் வித் ஜுடிஷியரி. நம்மளை நாம் திருத்திக் கொள்வது தான் நல்லது. போராட்டங்கள் தேவை. போராட்டங்கள் இருந்தால்தான் நம்ம ஜனநாயகம் இருக்கும். திருத்தல்கள் வரும், சேஞ்சஸ் வரும். இப்பொழுது நாம் சஞ்சீப் பானர்ஜியை மாற்றும் காப்பாற்றுவதை நாங்கள் ஜுடிஷியரை காப்பாற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். மற்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள், அவர் மக்களுக்காக நீதி கூற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சஞ்சீப் பானர்ஜி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்லாம் பார்த்தா அவங்க எவ்வளோ தொலைவு தைரியமாக செய்வாங்கன்றதுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களை காப்பாற்றினால்தான் நம் நீதிமன்றத்தை காப்பாற்ற வேண்டும். நம்மளுடைய போராட்டம் என்று மனிதனுடைய கடமை. ஒரு நேர்மையான காரணத்துக்கு நாம் போராடவிட்டால் மனித தன்மைக்கு எதிர்த்தது என்று சொல்லுவேன், ஜனநாயகத்துக்கும் எதிர்த்தது, அரசியல் சாசனத்துக்கும் எதிர்த்தது. இது காப்பாற்ற வேண்டியது வக்கீல்கள், மக்கள், முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் இதுக்கு பதில் கூற வேண்டும். இந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் திடமாக சொல்கிறேன். நன்றி திரு ரவி. உங்க நிறைவு பார்வை சொல்லுங்க. உங்களுடைய நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க நம்ம இப்போ கார்த்திகேயன் சொன்ன மாதிரி தான், நீதித்துறையின் மீது மக்களுக்கு கடைசி அத்தியாயம் நீதித்துறை தான். அப்படி இருக்கும்போது இந்த சர்ச்சைகள் எல்லாம் உருவாக்கும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் இஸ் மோர் தென் த பாசிட்டிவ் இம்பேக்ட். இப்போ மக்கள் மனதில் இந்த நீதிபதி நல்லவரா கெட்டவரா என்கின்ற கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டு வருகிறது. ஸோ இது நம்ம நீதித்துறையினுடைய மாண்பையை கெடுக்கின்ற ஒரு சூழல் தான் உருவாகும். டிரான்ஸ்பரன்சி என்பது எல்லா இடத்துலையும் சாத்தியமும் கிடையாது தான். தமிழ்மணி சொன்னது தான். சில நம்ம கொஞ்சம் இருக்கும், அவங்களுக்குள்ள சம் டிசிஷன்ஸ் would have been taken. அதை நம்ம டிரான்ஸ்பரன்சி பேரில் வெளியே கொண்டு வந்தாக்கா தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி, கடவுளுக்கு அடுத்தபடியாக நாம் பிரார்த்திக்கிறது நீதித்துறையை தான். அந்த நீதித்துறையினுடைய அதை கேள்விக்குறியாக்கிட்டோம்னாக்கா, அதனுடைய டிரான்ஸ்பரன்சி பேரில் வெளிக்கொண்டு வந்தோம்னாக்கா அது நமக்கே பாதகமாக கூட உருவாகலாம். மக்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம், மக்களுடைய அவநம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் இட் இஸ் ஈக்குவல் டு அ காட், ஒரு இன்ஸ்டிடியூஷன் காட். இப்போ இவர் தான் நல்ல தீர்ப்பு, நல்ல நீதிபதி என்கின்ற நல்ல நீதிபதி நல்ல தீர்ப்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். வரக்கூடியவர் இவருக்கு மேலேயும் இருக்கலாம், அவர் இருக்க மாட்டார் என்று எப்படி சொல்கிறீர்கள்? ஸோ இதனால் we have to accept the transfers and we have to do a process. So routine process நடக்கும்போது சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான். நன்றி. திரு விஜயகுமார் நிறைவு பார்வை. ஒரு ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கிறோம். திடீர்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியை, அதுவும் இந்த அரசு அமைப்புகளினுடைய தவறுகளை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைமை நீதிபதியை திடீரென்று மாற்றும்போது மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கிறது. அதனால தான் அதை $1 மில்லியன் கொஸ்டின்னு திருப்பியும் சொல்கிறோம். ஏன் இவரை மாற்றினார்கள் என்பது $1 மில்லியன் கொஸ்டினாகவே இருக்கிறது. அதுக்கு விடை கிடைக்காதவரை இந்த கொலீஜியத்தினுடைய செயல்பாடுகள் ஒப்பேக்கங்கிற ஒரு விவாதம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நிலை மாறாமல், நீதித்துறையுடைய மாண்பை நீதித்துறையை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராமல் ஒரு திறந்த வெளிப்படைத்தன்மை வந்தால் நிச்சயமாக நீதித்துறையினுடைய மாண்பு உயரும், வளரும், நல்ல நீதிபதிகள் உருவாவார்கள். இருக்கக்கூடிய நல்ல நீதிபதிகளுக்கும் தைரியம் வரும், சிறப்பான துணிவான தீர்ப்புகளை வழங்க. எனவே இன்றைக்கு போராடக்கூடிய இந்த பல்வேறு வழக்கறிஞர் அமைப்புகளும் நீதித்துறையில் இருப்பவர்களும் பொதுமக்களும் இந்த பிரச்சனையில் இந்த நீதிபதியினுடைய பணி சென்னை உயர்நீதிமன்றத்திலே தொடர்வதற்கான அனைத்து ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளும் தேவை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திரு கார்த்திகேயன். இல்லை, இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ரிட் ஆஃப் கோ வாரண்டோன்னு ஒன்று இருக்குது. ஒரு பொது நிறுவனத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்தால் அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ரிட்டு ஃபைல் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கும் இருக்கும்போது ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் ஒரு ஜுடிஷியல் டிரான்ஸ்ஃபர், அப்பாயின்மெண்ட் இல்லை, இது ஒரு டிரான்ஸ்ஃபர். ஏன் இதுவும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே. இதில் நீங்கள் ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டில் நம்ம சேலஞ்ச் பண்ணி வரதெல்லாம் பார்க்குறோம். இல்லை, எல்லா துறைக்கும் இருக்குது, சிபிஐ எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டில் ஏன் அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடாது? அது என்ன நீதித்துறை ஒரு ஐவரி டவரில் உட்காந்துட்டு யாருக்குமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இல்லையா அவங்கள? இல்லை, மக்களுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களா? மக்களுக்கு தெளிவாக வெளிப்படைத்தன்மையோட தெரியக்கூடாதா?
ஜட்ஜ் நீதிபதிகள்ன்ற யார்? மக்களுக்காக வேலை செய்கிறவர்கள் தானே. வி ஆர் த பேயிங் மாஸ்டர்ஸ். ஜுடிஷியரியில் நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், ஆனால் யூ ஆர் த சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள். பட் நீங்கள் வந்து எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தானே இருக்கீங்க. எங்களுக்கு சேவை செய்யக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கீங்க. எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து இது தெரிய வேண்டாம், காரணங்கள் போட வேண்டாம், இல்லை கொலிஜியம் நடிக்க முடிவுகளை வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா சட்டங்களே மாற்ற வேண்டும். சட்டங்களை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ண வேண்டியதும் பண்ணுற அதிகாரமும் சட்டங்களை மாற்றி அமைக்கிற அதிகாரமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது நடைமுறைகளை மாற்றுறதுல என்ன சார் பிரச்சனை இருக்கக்கூட உங்களுக்கு இருக்குது? நன்றி. நீங்க நீதித்துறை அதை பண்ண அந்த கட்டமைப்புக்குள்ள வரணும், வெளிப்படைத்தன்மையோட நடக்கணும். இந்த சுகேல் ஷேத் கேஸ்ல வந்தது மாதிரி தான் இது. நீங்க வந்து பிஎன் பகவதியோட மைனாரிட்டி ஒப்பீனியன் கன்சென்ஷுவலா தான் நடக்கணும் டிரான்ஸ்ஃபர். அது நீங்கள் ஒப்பீனியன் எல்லாமே பப்ளிக் ஃபோரமில் வெளிப்படைத்தன்மையோட வரணும். வந்தால் தான் மக்கள் தான் தீர்மானிக்கணும் நீங்கள் சரியான ஒரு ஜட்ஜை வந்து கிடைக்கும். இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் அ கொஸ்டின் ஆஃப் மிஸ் அகில் ரமணி ஆர் பானர்ஜி. இது வந்து மட்ராஸ் ஹைகோர்ட்ன்ற இன்ஸ்டிடியூஷனை பற்றின ஒரு கேள்வி. இது மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். நீங்கள் மக்கள் மனதில் வந்து நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா வெளிப்படையாக நடந்துக்குங்க. ஜட்ஜுன்னு சொல்லிட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் இருங்க. ஜட்ஜுன்றதுனால உங்களை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்காதீங்க. நன்றி கார்த்தி. ஏராளமான பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.